பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்த ஆண்டவருடைய பாதத்தில் இந்த காலவேளையில் இணைந்து தேவனை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் 121 சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. எனக்கு உதவி வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின என் தேவனிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. எவ்வளவு போல்டான, தைரியமான, திடனான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. ஒரு மனிதனுடைய, ஒரு விசுவாசியுடைய அல்லது தெய்வ பிள்ளையுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வெளிப்படும் போதே அவனுடைய உள்ளத்தில் அது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருப்பதை வெளிப்படையாய் காண முடிகிறது. ஹல்லேலூயா. எல்லா தேவைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும் மனிதனுடைய உதவி அற்று போகும்போது, உறவுகளுடைய உதவி அற்று போகும்போது, எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறாயே? இல்லை, அந்த இடத்தில் தான் இந்த வார்த்தை உன்னை தேற்றும், உயிரூட்டும். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு எல்லாரும் கைவிடப்பட்டு தனிமையாயிருந்த நேரத்தில் கொஞ்ச ஜனம், ஆண்டவரே நாங்கள் திராணி இல்லை, இந்த பெரிய சேனைக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஒத்தாசை எங்கிருந்து வந்தது தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. உனக்கும் ஆண்டவரை மட்டும் பற்றி கொண்டு இந்த வார்த்தை நீ அறிக்கையிட்டு பார். அந்த விசுவாசத்தின் உறுதியோடு அறிக்கையிடு. அசைக்க முடியாத அந்த விசுவாசம் உன் வாழ்வில் பெரிய மாற்றத்தை, அற்புதத்தை கொண்டு வரும். உதவி செய்கிற தேவனவர், இறங்குகிற தேவனவர், சகாயம் பண்ணுகிற கர்த்தரவர். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் பதித்து கொண்டு யார் யார் விசுவாசத்தின் உறுதியோடு ஆண்டவரே இந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறார்களோ, இந்த உள்ளத்தில் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை ஆழமாய் பதிந்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தையின் ஆழங்கள் நம்முடைய மகனை பலப்படுத்தட்டும், இந்த பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும். யாரும் உதவியற்ற நிலையிலும் உதவி செய்கிற ஒரு தெய்வன், உதவி செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் என்று விசுவாசித்து நமக்கு காத்திருக்க உதவி செய்யுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இப்படி இந்த ஜெபத்தில் ஆண்டவரை பங்கு பெற்ற எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும் இந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதாக, நம்முடைய உதவி கடந்து வருவதாக, பலனடைய செய்யும். நாமத்தை உயர்த்தும், மகிமைப்படுத்தும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையின் ஓடு ஆண்டவரே, ஆமென், அறிக்கையிடுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். God bless you. Praise the Lord.